पायात्सः वह असुरवधू हृदयावसादः पादो हरेः कुवलय अमलकड्गनीलः यः प्रोद्यतः त्रिभुवनक्रमणेरराज वैदूर्यसङ्क्रम इवाम्बरसागरस्य. ஸோ போன கிளாஸ்ல நம்ம ஆறாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா? ம் ஆமா. ஆமாம். இந்த கான்டெக்ஸ்ட் வந்து இந்த பிராமணனுடைய ஃபேமிலி வரா, அவன் ஒய்ஃபு, 3 பிள்ளைகள். அங்க எதிர்க்க வந்து கடோத்கஜன் வந்துடுறான். அந்த கடோத்கஜனை பார்த்துட்டு ஒருத்தர் ஒண்ணு சொல்றான். ஸோ பிராமணன் ஒரு விதமா வர்ணிக்கிறான், அந்த பிரதம புத்திரன் ஒரு விதமா வர்ணிக்கிறான், ரெண்டாவது புத்திரன் ஒரு விதமா வர்ணிக்கிறான். இப்போ திருத்தீய போஸ்தாத கோனு கலுவயம் அஸ்மானு பீடயதி. தாத்தனா அப்பா. கஹனு கலு அயம் அயம் கஹ யாரு? அஸ்மானு பீடயதி நம்மள இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு உட்படுத்துகிற இவன் யாரு அப்படின்னுட்டு இந்த மூணாவது குழந்தை வர்ணிக்கிறது. அதுக்கு வந்து மூணாவது குழந்தை வந்து சின்னதுங்கிறதுனால இவா மாதிரி பெருசா போடல. ஒரு ரெண்டு வரியில ஒரு ஒரு ஸ்லோகத்தை போட்டுட்டார் பாசர். சரியா? வஜ்ரபாதோ அசலேந்திராணாம் ஷ்யேனஹ சர்வ பதத்ரிணாம் மிருகேந்திரோ மிருகசங்கானாம் மிருத்யுஹு புருஷ விக்கிரஹ. ஸோ வஜ்ரபாதக அச்சலேந்திராணாம் இவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, ஏஷகா கஹான்னு கேட்கிறானோ, அயம் இவன் அச்சலேந்திராணாம். அச்சலஹன பர்வதம்னு அர்த்தம். ந சலதி இது அச்சலஹ. ஓகே. அச்சலேந்திராணாம் பர்வதங்களுக்குள்ள அதுல வஜ்ரபாதம் போல இருக்கான். வஜ்ரபாதக அப்படின்னா உங்களுக்கு குலிஷகா, அந்த தண்டர் போல்ட்டுன்னு சொல்றா இல்லையா, அது மாதிரி அச்சலேந்திராணாம் வஜ்ரபாதக மலைகளுக்கு ஒரு தண்டர் போல்ட் போல இருக்கான். சர்வ பதத்ரீனாம் ஷேனக. பதத்ரி அப்படின்னாலே எவைகளுக்கு பக்ஷங்கள் இருக்கோ, விங்ஸ் இருக்கோ அவைகளுக்கு பதத்ரின்னு பேரு. பக்ஷிகளுக்கு பதத்ரி. ஸோ வந்து சர்வ பதத்ரீனாம் எல்லா பக்ஷிகளுக்குள்ள இவன் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னா ஷேனகா. ஷேனகானா கழுகு, கருடன் போல. சரியா? அந்த மாதிரி இவன் இருக்கான். மிருகேந்திரஹ மிருகசங்கானா. மிருகசங்கானா மிருகங்களினுடைய சமூகம், அதுக்குள்ள மிருகேந்திரஹ ஒரு சிம்ஹன் போல இருக்கான். இந்த புருஷக என்ன அப்படின்னா மிருத்யுஹு புருஷ விக்கிரக. சாக்ஷாத் இந்த புருஷ விக்கிரக அப்படின்னா புருஷக தஸ்ய ஈவ விக்கிரக சரீரம் எஸ்ய நரரூபம் தரிச்சுட்டு இருக்கிற சாக்ஷாத் ஒரு மிருத்யுனா யமன். யமன் காலக போல இவன் இருக்கான். புரியுறதா? அச்சலேந்திரானாம் வஜ்ரபாதக பர்வதங்களுக்கு வஜ்ரபாதம் போல இவன் இருக்கான். சரியா? அதே மாதிரி சர்வ பதத்ரினாம் ஷேனக எல்லா பட்சிகளுக்குள்ள இவன் வந்து ஒரு ஷேனன் போல, ஒரு கழுகு போல இருக்கான் இவன். அதுக்கப்புறம் என்ன? மிருகசங்கானாம் மிருகேந்திரக மிருகங்களினுடைய சமூகங்களுக்கு இவன் மிருகேந்திரக அப்படின்னா அஹ், இது சிங்கம் போல இருக்கான். புருஷ விக்கிரகா மிருத்யு. இவன் சாக்ஷாத் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா மிருத்யு காலம், யமன்கிறவன், மிருத்யுங்கிறது இறப்புங்கிறது ஒரு புருஷாகாரமா சரீரம் எடுத்துன்னு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். அவ்வளவு பயங்கரமா இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றான். சரியா? அஹ்? அப்புறம் ஆரிய கஹ ஏஷக அஸ்மானு சந்தாபயதி. உன்ன அவனுடைய வைஃப் கேட்கிறா பிராமணி. ஏஷக கஹ அஸ்மானு சந்தாபயதி நம்மள வந்து இந்த மாதிரி தாபத்துக்கு கஷ்டத்துக்கு உட்படுத்துறவன் இவன் யாரு அப்படின்னு கடோத்கஜனே பேசுறான். போ பிராமண திஷ்ட திஷ்ட நில்லு. கிம் யாசி எத்து. ஆஹ், ஒரு நிமிஷம். ஓகே. किं यासि मद् भय विनाशित धैर्यसारः वित्रस्तदार सुतरक्षण हीनशक्ते तार्क्ष्याग्र पक्ष पवन उद्धत रोष वह्निः तीव्रः कलत्रसहितः भुजगः यथा आर्तः. யதா ஆர்த்தகனாலே கஷ்டம்னு அர்த்தம். ஆர்த்தா விஷன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருதோன்னோ சிதிலாஷ்ட பீதாகான்னுட்டோ. ஸோ அந்த மாதிரி ஆர்த்தகன்னா கஷ்டம்னு அர்த்தம். ஸோ நீ வந்து இவனுக்கு அட்ஜெக்டிவா என்ன வருது அப்படின்னா வித்ரஸ்த தார சுத ரக்ஷண ஹீன சக்தே. வித்ரஸ்தாகனா பயத்துக்கு உட்பட்ட, பீதாகான்னு அர்த்தம். தாராகா அப்படின்னா பத்னி. தாராகாங்கிறது நித்திய புல்லிங்கம், நித்திய பகுவச்சனம். பட் இட் மீன்ஸ் பத்னி. ஓகே. தாராஹா, தாரான்னு யூஸ் பண்ணக்கூடாது. தாராஹா தான் இட்ஸ் நித்திய பகுவச்சனம்.
நித்திய புல்லிங்கம். சரியா? சோ பீதாஹா தாராஹா சுதாஹா பீததார் சாரி வித்ரஸ்தாஹா தாராஹா சுதாஹா வித்ரஸ்ததார சுதாஹா. சரியா? தேஷாம் ரக்ஷணே ஹீனா சக்திஹி யஸ்ய சஹ அப்படிப்பட்ட துவம். இங்க வந்து சக்தேங்கிறது சம்போதனத்துல இருக்கு. சக்திஹி அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம். மதிஹி மாதிரி ஹே மதே சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஹே சக்தே. என்ன அப்படின்னா வித்ரஸ்தாகா பயம் பயந்து போன தாராகா சுதாகா. சரியா? பயந்து போன உன்னுடைய பத்னி மற்றும் சுதங்கிறது புள்ள. சரியா? வித்ரஸ்த வித்ரஸ்த தார சுதானாம் ரக்ஷணே, பயந்த பத்னி மற்றும் புத்திரர்களுடைய ரக்ஷணே ப்ரொடெக்ட் பண்றதுல ஹீனா சக்திஹி எஸ்ய சகா, எவனுக்கு வந்து சக்தியானது நஷ்டம் அடைஞ்சிருத்தோ அத ஹீன சக்தே, அந்த மாதிரி பயந்து போன புள்ளைகளையும் ஒய்ஃபையும் காப்பாத்துறதுக்கு சக்தியற்றவனாக இருக்கிறவனே அப்படின்னு அவனை கூப்பிடுறான் கடோத்கஜன் அந்த பிராமணனை பார்த்து. என்ன அப்படின்னா தார்க்ஷ்ய அக்ர பக்ஷ பவன உத்தத ரோஷவன்னிஹி தீவிரஹ கலத்ர சகிதஹ ஆர்த்தஹ புஜகஹ யதா மத்பய விநாசித தைரியசாரக சன்னு கிம் யாசி. சோ வந்து என்ன அப்படின்னா தார்க்ஷ்யம் அப்படின்னா கருடன், அதனுடைய அக்ரபக்ஷம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் விங் இருக்கு பார்த்தீங்களா, அதனால அந்த அதை ஆட்டுறதுனால வர பவனம்னா காத்து, அந்த பவனத்தினால உத்ததம் நன்றாக கலப்பி விடப்பட்ட அந்த ரோஷ ஏவ வன்னிகி, அந்த கோவம்ங்கிற வன்னியோட இருக்கின்ற வன்னி தீவிரகா, அந்த கோவம்ங்கிற ஒரு கோப ஏவ வன்னிகி எஸ்யசகா, அதனால தீவிரக துவரிதா ரொம்ப வேகத்தோட இருக்கின்ற கலத்திர சகிதக, உன்னோட கலத்திரம்னா ஒய்ஃப், பத்னியோடு கூட ஆர்த்தக ரொம்ப பயந்தவனாக எப்படி வந்து ஒரு புஜகம், புஜகம்னா பாம்பு, யதா புஜகः, எப்படி ஒரு புஜகம் வந்து இந்த மாதிரி கருடன் வந்து வேகமாக ஆட்டிண்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய பக்ஷத்தை, அது வந்து டைரக்டா அந்த சர்ப்பத்தை எடுக்கிறதுக்கு தானே அந்த வரப்போறது அந்த கருடன் இல்லையா? சோ அந்த மாதிரி தார்க்ஷ்ய அக்ர அப்படின்னு சொல்லும்பொழுது தார்க்ஷ்யம்னா கருடன், அதனுடைய அக்ரபக்ஷம்னா முன்னாடி இருக்கு, அக்ரபாகே ஸ்திதா பக்ஷா, முன்னாடி பாகத்துல இருக்கின்ற அதனுடைய பக்ஷம், அந்த அந்த பக்ஷஸ்ய பவனக, அந்த ஆற்றதுனால உண்டார ஒரு பவனம்னா காத்து, அந்த பவனேன உத்ததக, அந்த பவனத்தினால இன்னும் வளர்க்கப்பட்ட யஹ ரோஷ ஏவ வன்னிஹி, எந்த ரோஷமே ஒரு அக்னி ரூபமாக இருக்கின்ற நீ, தீவிரக ரொம்ப வேகமாக, கலத்திர சகிதக கலத்திரேன சகிதக உன்னோட ஒய்ஃபோட கூட என்ன அப்படின்னா புஜகஹ யதா ஆர்த்தக ததா யாசி, எப்படி வந்து ஒரு புஜகம் வந்து போகுமோ இவனை பார்த்துட்டு, மத்பய விநாசித தைரியசாரக, மத்பய மம பயம், என்னை பார்க்கறதுனால மத்சகாஷாத்து பயம், என்னிடத்திலிருந்து உண்டாகின்ற ஒரு பயம், அந்த பயேன ஆர் பயாத்து விநாசிதம் விநாசிதः தைரியசாரக யஸ்ய சக. சரியா? யாருனுடைய ஒரு தைரியமானது அழிக்கப்பட்டதோ அப்படி இருக்கின்ற, இது கோஸ் as an adjective for the பிராமணன். புரியுதா உங்களுக்கு? வித்ரஸ்த தாரசுத ரக்ஷண ஷீன் சக்தே அஹீன சக்தேங்கிறது அந்த பிராமணனை பார்த்து கடோத்கஜன் கூப்பிடுறான் சம்போதனம். ஓகேவா? தார்க்ஷ்ய அக்ர பக்ஷ பவன உத்தத ரோஷவன்னிஹி தீவிரஹா, இது ரெண்டுமே அவர் கலத்திர சகிதா, இது எல்லாமே அந்த பிராமணனுக்கு அட்ஜெக்டிவா போறது. கலத்திர சகிதா யதா ஆர்த்தக புஜகா, எப்படி வந்து இந்த கருடனுடைய பக்ஷத்தை ஆட்டிண்டு வர அந்த கருடனை பார்த்து ஒரு கஷ்டத்துல, கஷ்டம்ங்கிறனே, வேகமாக இத பக்ஷத்தை ஆட்டிண்டு வர அந்த கருடனை பார்த்துட்டு எப்படி ஒரு புஜகம் வந்து பயப்படுமோ, கஷ்டத்துக்கு உட்படுமோ, அந்த மாதிரி நீ வந்து என்ன ஆறுது அப்படின்னா தார்க்ஷ்ய அக்ர பக்ஷ பவன உத்தத ரோஷவன்னிஹி தீவிரஹ கலத்திர சகிதஹ யதா புஜகஹ. யதாங்கிறது தான் இங்க உபமா, இவாக்கு பதிலா யதா சொல்லியிருக்கா. புரியுறதா? அஹ் சரியா? இங்க வந்து புஜகஹ பிராமணன், அவ ரெண்டு பேருக்கும் ஒரு சமான அவஸ்தா, அதனால இங்க வந்து உபமா சொல்லியிருக்கா. அஹ் அதான். கிம் யாசி, எங்க போற?
மேலும் என்ன அட்ஜெக்டிவ் அவனுக்கு அப்படின்னா, மத் பய விநாசித தைரிய சாரக. சோ தைரியானாம் சாரக. சாரம்ங்கிறது அந்த தீரதாயாக சாரக, அந்த பலம். அது வந்து எஸ்ய சக தைரிய சாரக. மத்பய விநாசித தைரிய சாரக எஸ்ய சக. சரியா? என்னுடைய பயத்தினால அழிக்கப்பட்ட தைரியம், அந்த தீரதாயாக சாரம் யாருக்கோ அப்படிப்பட்ட பிராமணக, ஹே பிராமணக, விஸ் வித்ரஸ்ததார சுத ரக்ஷண ஹீன சக்தே கிம் யாசி, எங்க போற அப்படிங்கிறான். புரியுறதா? கிளியரா இருக்கா? ஆ? ம். போ பிராமண ந கந்தவ்யம் ந கந்தவ்யம், போகாதீங்கோ போகாதீங்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த விருத்தன் சொல்றான், பிராமணி ந பேத்தவ்யம், பயப்படாதீங்கோ, பயப்படாத. புத்திரகாக ந பேத்தவ்யம், புத்திரர்களே ந பேத்தவ்யம். அதாவது புத்திராகனாலும் குழந்தைகள் தான். புத்திரகாக அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்பார்த்தே க பிரத்யம்னு போடுவா. இந்த வந்து இங்க ஒரு வாத்சல்ய பாவத்தை காமிக்கிறதுனால புத்திரகாக. விரக்ஷகனா மரம், விரக்ஷகா அப்படின்னா குட்டி மரம். புரியுறதா? சோ பாலகா பாலகா இல்லையா? அதே மாதிரி இங்க புத்திரஹ புத்திராஹா புத்திரகாக. சரியா? சோ புத்திரகாக ந பேதவ்யம், சவிமர்ஷா ஹி அஸ்ய வாணி. சோ இவனுடைய வாணி அப்படின்னா இவனுடைய பேச்சு ஆனது என்ன அப்படின்னா, ரொம்ப பயத்தை, ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஹூ இஸ் ஏபிள் டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் த குட் அண்ட் த பேட், சாது அசாது விவேக, அதோட இருக்கு இவனுடைய பேச்சு. இவன் தடாபுடலா ஏதாவது அடிச்சான்னு வச்சுக்கோங்க கடத்கோச்சன், அந்த மாதிரிலாம் பேசாம ரொம்ப ஒரு சாந்தமா பேசுறான். அதனால பயப்படாதீங்கோ. கடோத்கஜன் வந்து ஸ்வகதம். ஸ்வகதம்னா என்ன தெரியுமோனோ, தனக்குள்ளேயே பேசிக்கிறது. டிராமால ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அவ வந்து ஸ்வகதம்னு எந்த இடத்துல சொல்றாளோ அந்த இடம் வந்து என்னன்னா அவ தனக்குள்ளேயே நினைச்சுக்கிறது. தே வில் நாட் டெலிவர் த, ஆனா ஸ்டேஜில் அவ டெலிவர் பண்ணி தான் ஆகணும். புரியுறதா உங்களுக்கு? அந்த இடம் ஏன்னா பண்ணாதான் ஆடியன்ஸுக்கு புரியும். இப்ப நம்ம படிக்கும் போது ஸ்வகதம்னு போட்டு நம்ம படிச்சுன்னு போயிடுவோம். ஆனா டிராமாவை வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அந்த ஸ்வகதம்னு பேசுற தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிற விஷயத்தை கூட அவ வந்து வேர்பலி எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. புரியுறதா? போஹோ கஷ்டம், ஜானாமி சர்வத்திர சதாச்ச நாம द्विजोत्तमाः पूज्यतमाः पृथिव्याम् अकार्यम् एतत् च मया अद्य कार्यम् मातुः नियोगात् अपनीतशङ्कम्. ஸோ வந்து என்ன, சர்வத்திர அதாவது த்விஜோத்தமாக நாம பிருத்திவ்யாம் சர்வத்திர சதாச்ச பூஜ்யதமாக. த்விஜோத்தமாக அப்படின்னா பிராமணாகான்னு அர்த்தம். த்விஜகா அப்படின்னாலே ரெண்டு ஜென்மா யாருக்கோ அவளுக்கு. அது பிராமணனுக்கு மாத்திரம் பேர் இல்ல, அந்த பூணல் உபநயன சம்ஸ்காரம் இருக்கிறவா எல்லாருக்கும் இல்லையா? வைஷ்யா அப்புறம் க்ஷத்ரியா மூணு பேருக்குமே த்விஜாகான்னு தான் பேரு. சரியா? த்விஜோத்தமாகா, அந்த த்விஜாலுக்குள்ள சிரேஷ்டா யாருன்னா பிராமணாகா. ஏன் அப்படின்னா அவன் லோக கல்யாணத்துக்கோசரம் காரியம் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா? ம். அதனால அந்த பிராமணாகா என்ன அப்படின்னா, த்விஜோத்தமாக நாம பிருத்திவ்யாம் சர்வத்திர சதாஜ பூஜ்யதமாக, இந்த பூமியில் சர்வத்திர எல்லா இடத்திலையும் சதா எப்பொழுதும் பூஜ்யதமாக பூஜைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதிசயேன பூஜனீயாக இது ஜானாமி, எனக்கு நன்னா தெரியும். இருந்தாலும் அத்ய மயா ஏதது அகாரியம் ச மாதுஹு நியோகாத் அபநீத சங்கம் காரியம் காரியம். சரியா? சரி, நான் வந்து அகம் ஜானாமி த்விஜோத்தமாக பூஜ்யதமாக பிருத்திவ்யாம். புரியுதா? ஆனாலும் மயா என்னால் அத்ய இன்று அகாரியம் ஏதது ச காரியம், அதாவது அகாரியம் அப்படின்னா காரியம்னாலே கர்த்தும் யோக்கியம்னு அர்த்தம். தட் விச் இஸ் டு பி டன், சூட்டபிள் டு டூ. சரியா? அகாரியம்னா ந கர்த்தும் யோகியம் அகாரியம், செய்யத்தகாத ஒரு காரியம். அகாரியம் ஏதது ச மயா அத்ய காரியம் அபநீத சங்கம் காரியம், கொஞ்சம் கூட ஒரு இன்ஹிபிஷனே இல்லாம நான் வந்து இப்ப இந்த பிராமணால அட்டாக் பண்றேன். ஏன் அப்படின்னா மாதுஹு நியோகாத், நியோகனா ஆக்ஞான்னு அர்த்தம். அம்மாவினுடைய கட்டளையின் பொருட்டு, மாதுஹு நியோகாத், அந்த அம்மாவினுடைய நியோகா அப்படின்னா ஆணை, ஆணையிலிருந்து அகாரியம் ஏதது ச காரியம் அபநீத சங்கம் மயா அத்ய கிருதம் அப்படின்னு நீங்க சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு அபநீத சங்கம், போக்கடிக்கப்பட்ட ஒரு இன்ஹிபிஷனே இல்லாம நான் வந்து இந்த மாதிரி பிராமணால அட்டாக் பண்றேன். ஏன் அப்படின்னா எங்க அம்மா பண்ண சொல்லியிருக்கா. புரியுதா? ஆ?
ஆமா. சரி. சரியா இருக்கா உங்களுக்கு? ஓகே மேம். ம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிராமணி கிம் ந ஸ்மரசி தத்ர பவதா ஜலக்லின்னேன முனினா உக்தம் அனபேத ராட்சசமிதம் வனப்பிரமாதேன கந்தவ்யம் இதி ததேவ உற்பன்னம் பயம். சரியா? கிம் ந ஸ்மரசி, அதாவது இங்க காட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே அந்த அந்த ஜலக்லின்னேன, ஜலக்லின்னன்னு ஒருத்தனுடைய பேரு, ஒரு முனிவருடைய பேரு. ஜலக்லின்னேன முனினா, ஜலக்லின்னம்னு ஒரு முனிவரால உக்தம் கூறப்பட்டது என்ன அப்படின்னா, அனபேத ராட்சசம் இதம். அனபேதம் அப்படின்னா ந அபேதாக ந வியுக்தாக, ராட்சசர்கள் இல்லாமல் இருக்காது இந்த இந்த காடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராட்சசர்கள் இருப்பான்னு அர்த்தம். ரெண்டு நெகட்டிவ் போட்டு சொல்றார். சரியா? அஹ், அனபேத ராட்சசம் இதம். சோ வியுக்த ந அபேதாக ந வியுக்தாக, ந அபேதாக வியுக்தாக. சோ ராட்சசர்கள் இல்லாமல் இந்த இதம் வனம் அப்பிரமாதேன கந்தவ்யம். சோ வந்து நீங்க என்ன அப்படின்னா, இந்த இடம் வந்து டெஃபினட்டா ராட்சசாலா ராட்சசாலோட தான் இருக்க போறது. அதனால நீங்க என்ன அப்படின்னா, பிரமாதக அப்படின்னாலே தவறு, மிஸ்டேக்னு அர்த்தம். பிரமாதம் தமிழ்ல சொல்றோம் இல்லையா? பிரமாதம் தமிழ்ல சொல்றது சூப்பர்னு அர்த்தம். ஆனா சம்ஸ்கிருத பிரமாதம்ங்கிறது தப்புன்னு அர்த்தம். அப்பிரமாதேன அப்படின்னா நீங்க வந்து இந்த வனத்தை வந்து வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி நீ தாண்ட முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்னு அந்த முனினா உக்தம் கில, முன்னாடி அந்த முனிவர் சொன்னாரோனோ, ததேவ உற்பன்னம் பயம். அதனாலதான் நம்ம நம்ம எதிர்க்கையே இந்த பயம்ங்கிறது வந்து நின்றுடுத்து, இந்த கடோத்கஜன் வந்து நின்னுட்டோம். ஸோ நத்திங் டு பி, நீ ஆச்சரியத்துக்கு படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார் இல்லையா? So, ததேவ உற்பன்னம் பயம். அதுக்கப்புறம் அந்த பிராமணி சொல்றா, கிம் இதானிம் ஆர்யः மத்தியஸ்த வர்ணः இவ திருஷ்யதே. சோ ஆனா உங்களை பார்க்கறதுக்கு, சோ இந்த பயம், இனிமே பயப்படாத. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடா எதுவுமே ஆகல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தானே வந்தோம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா கிம் இதானிம் ஆர்யः, ஆர்யஹங்கிறது அந்த பிராமணனை பார்த்து சொல்றா. மத்தியஸ்த வர்ணஹா இவ திருஷ்யதே. மத்தியஸ்த வர்ணஹா அப்படின்னா மூஞ்சி ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆயிடுதே பயத்தினால. உடனே அவர் சொல்றார், கிம் கரிஷ்யாமி வந்தபாக்யா. நான் என்ன வந்து ஒரு அபாக்யன் நானு, அன்பார்ச்சுனேட் ஒன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வந்து பிராமணக சக்திஹீனக. இந்த மாதிரி ஒரு ஒரு பிராமணனானவன் க்ஷத்ரியனோட சண்டை போடுறதே கஷ்டம். எதிர்க்க நிக்கிறது சாக்ஷாத் கடோத்கஜன் ராட்சசன். அவனோட சண்டை போடுறதுக்கு ஏது வந்து பலம் இல்லையா? அப்புறம் நனு விக்ரோஷாமக அப்படிங்கிறான். நம்ம வந்து கத்தலாமே, கூச்சலிடலாமே, சோ தட் எல்லாரும் வந்து நம்மளை காப்பாத்துவாளேங்கிறாவோ. பவதி கஸ்ய வயம் விக்ரோஷாமக, யார்கிட்ட போய் நம்ம வந்து கத்த போறோம்? கஸ்ய கஸ்ய அப்படின்னா கேன சக, யாரோட கூட சக, யார்கிட்ட நம்ம சகாயத்தை ஹெல்ப்பை வந்து கேட்க போறோம்? ஏன் அப்படின்னா, இதம் ஹி சூன்யம் திமிரோத்கர பிரபைஹி நகப்பிரகாரைஹி அவருத்த திக்பதம் खगैः மிருகைश्चापि சமாகுலாந்தரம் வனம் நிவாச அபிமதம் மனஸ்வினாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த இந்த காடு எப்படி இருக்கு அப்படின்னா, இருட்டுங்கிற ஒரு, திமிரம்னா இருட்டுன்னு அர்த்தம், உட்கரம்னா அதனுடைய கூட்டம். அந்த திமிருங்கிற ஒரு திமிரம்ங்கிற ஒரு கூட்டம் அப்படின்னா இருட்டுங்கிற, அடைச்சு இருட்டுன்னு சொல்லுவோம், கும் இருட்டுன்னு சொல்றோம் இல்லையா? அதனுடைய பிரபைகி, இருட்டுக்கு வந்து பிரபையே கிடையாது. இருட்டுக்கு ஏதாவது ஒளி இருக்கான்னு இல்ல. ஆனா அந்த இருட்டா இருக்கிறதே ஒரு ஒளி, இருட்டா இருக்கிறதே ஒரு கருப்பா கும் இருட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிரபையினால. அப்புறம் நகப்பிரகாரைகி, நகஹா அப்படின்னா மலைக்கு நகஹான்னு பேரு. உங்களுக்கு வந்து ந கச்சதி இது நகஹா. சரியா? விச் டசன்ட் மூவ், மரங்களுக்கும் நகஹான்னு பேரு. நகைஹி, நகைஹி பிரகாரைஹி, நகப்பிரகாரைஹி, சாரி, நகப்பிரகாரைஹி அப்படின்னா அந்த விருட்சங்களினுடைய விருட்சங்கள் மலைகள் அவைகளினுடைய, பிரகாராக அப்படின்னா பேதாக, நிறைய விருட்சங்கள் இருக்கு, மரங்க மலைகள் இருக்கு, அவைகளினால அவருத்த திக்பதம், மறைக்கப்பட்ட ஆர் தடுக்கப்பட்ட ஆர் பிளாக் செய்யப்பட்ட, திக்பதம்னா மார்க்கம், திக்குனா டைரக்ஷன், பதம்னா மார்க்கம். சரியா? திஷாம் பதம் திக்பதம், திக்குகளினுடைய அந்த வழி. அதாவது
ஃபாரஸ்ட்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி தார் ரோடு போட்டோ சிமெண்ட் ரோடு போட்டோ இல்லைன்னா ஒரு பாத்வே பண்ணிலாம் இருக்காது இல்லையா. மரங்களுக்கு நடுவுல இந்த ஜுராசிக் பார்க்லாம் பார்க்கறோம்ல, இந்த ஹைட்ல உங்களுக்கு புல் இருக்கு, அதுக்குள்ள போகும்போது அந்த இது ஓடி வரும், இந்த வெலாசிரப்டர் ஓடி வந்து பிடிக்கும் டக்குன்னுலாம் பார்க்கறோம்ல. காடுகள்ங்கிறது அந்த மாதிரி மரங்களாலையும் இதாலையும் அடர்த்தியா இருக்கும். ஸோ வந்து மக்கள் ஜன நடமாட்டமே இருக்காது. அங்க ஏதாவது வந்து ஜந்துக்கள் வந்தாலும் நம்மளால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது நம்மள அட்டாக் பண்ண வரும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கு திக்பதம். புரியுறதா உங்களுக்கு? ஸோ திமிர உத்கர பிரபைஹி, திமிரம்னா இருட்டு. அந்த திமிரஸ்ய உத்கரஹ, உத்கரஹனா ராசி, சமூகம். அந்த ராசேஹே இவ பிரபா, அந்த இருட்டினுடைய ஒரு கும்மிருட்டு எப்படி இருக்குமோ அவைகளினால் இதம் ஹி சூன்யம், எவ்ரி திங் இஸ் டார்க் எம்டி. புரியுறதா? நக பிரகாரைஹி அவருத்த திக்பதம், அதாவது திக்பதம்ங்கிறது, சாரி, இதம் ஹி சூன்யம்னு தனியா சொல்லிக்கணும். இந்த இடம் வந்து எம்டியா இருக்கு. மேல என்ன இருக்கு அப்படின்னா அந்த திக்பதம், இந்த போற திக்குகளினுடைய வழியானது எப்படி இருக்கு அப்படின்னா திமிர உத்கர பிரபைஹி நகப்பிரகாரைஹி அவருத்த திக்பதம். புரியுறதா? இருட்டினுடைய கூட்டத்தினால மறைக்கப்பட்டதும் அண்ட் மலைகள் மற்றும் விருட்சங்களினுடைய கூட்டங்களினால் தடுக்கப்பட்ட திக்பதம், அந்த வழியை. மேலும் என்ன வழியானது? ககைஹி மிருகைஹி சாபி சமாகுலாந்தரம். ககாஹா அப்படின்னா பட்சிகள், கே கச்சந்தி இது ககாஹா, ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றதுனால அவைகளுக்கு ககாஹான்னு பேரு. பட்சிகளாலும், அதுக்கப்புறம் மிருகைஹி பசுகளாலும், சம சமாகுலம் அப்படின்னா நல்ல பூர்ண ரூபேன வியாப்தம்னு அர்த்தம். The forest is filled with birds and animals. புரியுறதா? ககைஹி மிருகாயிஹி சாப்பி சமாகுலந்தரம். இந்த வனமானது மனஸ்வினாம் நிவாச அபிமதம் வனம். இந்த வனம் எப்படி இருக்கு அப்படின்னா, மனஸ்விகள் அப்படின்னா அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்காளோனோ அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கு நிவாச அபிமதம். இட் இஸ் a suitable place for them to stay, not for people like us. ஏன் அப்படின்னா அந்த மனஸ்விகள் வந்து எந்த மிருகம் அடிச்சாலோ எந்த ராட்சசன் பயமுறுத்தினாலோ அவ எதுக்கும் பயப்பட போறது இல்ல. அவள் ஏன்னா they are not, they are least bothered about protecting their own self இல்லையா. பிராணன் போனா போட்டோம், என்ன இந்த சரீர தியாகம் ஆக போறது, இந்த ஆத்மா வேற எங்கேயோ போக போறதுங்கிற மாதிரி அவா இருப்பா. அவாள மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் அபிமதம் அப்படின்னா சம்மதம். திஸ் வனம், திஸ் ஃபாரஸ்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் சச் பீப்புள், நாட் ஃபார் அஸ். புரியுறதா? சோ இதம் ஹி சூன்யம் திமிர உத்கர பிரபைஹி நகப்பிரகாரைஹி அவருத்த திக்பதம் खगैहि मृगैहि चापि समाकुलान्तरं वனம் நிவாச அபிமதம் மனஸ்வினாம். சரியா இருக்கா? ஆ, சரியா இருக்கா? ஓகே மேம். அதாவது இங்க வந்து காவியலிங்கம்னு ஒரு அலங்காரம் இருக்கு, சமர்த்தனீயஸ்ய சமர்த்தனம்னு சொல்லுவா. ஏன் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இங்க வந்து சாமானிய ஜனங்களுக்கு இந்த இடம் வந்து வசிக்கிறதுல சரி வராது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி, ஏன்னா இது வந்து வாசயோக்கியம் ந சாமானிய ஜனானாம் நம்ம சாமானிய ஜனங்களான நமக்கு இது வந்து அஹ், இருக்கிற இடம் இல்ல. இங்க வந்து யாரும் மனுஷன் ஜடமாட்டமே இருக்க மாட்டா. இங்க யார் வசிப்பா அப்படின்னா சாக்ஷாத் இந்த மனஸ்விகள் தான் வசிப்பா. சரியா? ஆமா. நெக்ஸ்ட் விருத்தஹ பிராமணி ந பேத்தவ்யம் ந பேத்தவ்யம். பயப்படாத. மனஸ்வி ஜன நிவாச யோக்கியம் இது ஸ்ருத்வா விகத இவ மே சந்திராசக சங்கே நாதி தூரேண பாண்டவாசிரமேண பவித்தவ்யம். ஸோ வந்து ந பேத்தவ்யம் ந பேத்தவ்யம், பயப்படாத. இது வந்து மனஸ்வி ஜன நிவாச யோக்கியம் இது ஸ்ருத்வா, மனஸ்வி ஜனங்கள் வசிக்கிற ஒரு இடம் அப்படிங்கறத கேட்டதுக்கு அப்புறம் மே சந்திராசக விகதக இவ, என்னுடைய சந்திராசகன பயம், என்னுடைய பயமானது போனது போல. சரியா? என்ன அப்படின்னா சங்கே ந அதிதூரேன பாண்டவாசிரமேன பவித்தவ்யம். பாண்டவ ஆசிரமம்ங்கிறது ந அதிதூரம், தூரம்னா டிஸ்டன்ஸ், அதிதூரம்னா ரொம்ப டிஸ்டன்ஸ். ந அதிதூரம் அப்படின்னா நெகட்டிவ், சன்னி சன்னிக்கட்டைன்னு அர்த்தம், நியர்பைன்னு அர்த்தம். புரியுறதா? சங்கேனா மன்னியேன்னு அர்த்தம். ஐ ஹாவ் அ டவுட் தட்
பாண்டவாளுடைய ஆசிரமம் வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி நியர்பை. பாண்டவாஸ்து, அந்த பாண்டவர்கள் எப்படி அப்படின்னா யுத்த பிரியாகா, தே லைக் டு ஃபைட். சரியா? சரணாகத வத்சலாக, அவ வந்து எப்படி அப்படின்னா யார் சரணம் அடையறாளோ அவா கிட்ட வத்சலாகா அப்படின்னா ரொம்ப ஆர்த்த ஹிருதயாக, தீனேஷு தீனேஷு பக்ஷபதிதாக, தீனாகா அப்படின்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவா கிட்ட ஒரு அவா பக்ஷத்தை கிரகிச்சுப்பா. பக்ஷபதிதாகனா பக்ஷபாதி அப்படின்னாலே பார்ஷியல்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா தீனேஷு பக்ஷபதிதாக அப்படின்னா தீனேஷு தீனர்களிடத்தில் அவளுடைய பக்ஷே பதிதாக, அவளுடைய பக்ஷத்துக்கு சகாயபூதமாக இருப்பா. சரியா? கிருத சாகசாகாச்ச, அண்ட் பலவிதமான சாகசம், சாகசம்ங்கிறது சௌரிய சம்பந்தமான ஒரு சூரத்தாவோட இருக்கா. ஏவம் வித பிரதிபய ஆக்கிருதி சேஷ்டிதானாம் தண்டம் யதார் யதார்த்தமிக தாரயித்தும் சமர்த்தாக. ஏவம் வித, இந்த கடோத்கஜனை காமிச்சுட்டு ஏவம் வித அப்படின்னா இப்படிப்பட்ட பிரதிபய ஆக்கிருதி சேஷ்டிதானாம். சோ வந்து இந்த மாதிரி எதிரியாளுக்கு பயத்தை உண்டாக்குகின்ற, சரியா? பயாகிருதி அப்படின்னாலே பயமான பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்கிருதி, ஒரு சரீரம். பிரதிபயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயங்கரம், பயங்கரமான ஒரு ஆக்கிருதி, ஆகார சேஷ்டிதா. அப்படிப்பட்டவாளுக்கு அப்படிப்பட்டவர்களுடைய அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டம் யதார்த்தம் இக தாரயித்தும் சமர்த்தா. அவளுக்கு தண்டம்னா தண்டனை, தண்டனையை தாரயித்தும் கொடுப்பதற்கு, யதார்த்தம் சூட்டபலா என்ன ஒரு தண்டமோ அதை கொடுக்கறதுக்கு சமர்த்தாக பாண்டவாகா. புரியுறதா? சரியா இருக்கா? ம். सो युद्धप्रियाः शरणागतवत्सलाः च दीनेषु पक्षपतिताः कृतसाहसाः च इह एवंविध प्रतिभय आकृति चेष्टितानां यथार्हं दण्डं धारयितुं समर्थाः. சரியா இருக்கா? ம். இந்த வந்து பரிகராலங்காரம்னு ஒண்ணு இருக்கு, சாவிப்பிராயே விசேஷணம்னு சொல்லுவா. இங்க வந்து பாண்டவர்களுக்கு இது எல்லாமே விசேஷணமா வருது. பாண்டவாக எப்படி இருக்கா? யுத்த பிரியாக, சரணாகத வத்சலாக, தீனேஷு பக்ஷபதிதாக, கிருத சாகசாக, அப்புறம் தண்டம் யதார்த்தம் தாரயித்தும் சமர்த்தாக. 5 அட்ஜெக்டிவ் போட்டிருக்கா. அந்த 5 அட்ஜெக்டிவும் இந்த கான்டெக்ஸ்டுக்கு சூட் ஆற மாதிரி ஒரு அட்ஜெக்டிவா இருக்கு. புரியுறதா? இப்போ பாண்டவாகா அப்படின்னு போட்டுட்டு அவ வந்து என்னது தான குஷலாகா அப்படின்னு தான் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப தானத்துல குஷலமா இருந்தா இவாளை எப்படி காப்பாத்த போறா? இந்த கான்டெக்ஸ்டுக்கு யூஸ் பண்ற ஒரு விசேஷணமா இருக்கணும். அந்த அபிப்பிராயத்தை குறிக்கிற மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கணும். அது பேரு சாபிப்பிராய விசேஷணம். அந்த சாபிப்பிராய விசேஷணத்தோட வர இடத்துல பரிக்கரம்ங்கிற ஒரு அலங்காரத்தை ஒத்துக்கிறான், அலங்காரிக்கா. புரியுறதா? யுத்த பிரியாகா அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து இந்த கடோத்கஜனோட வந்து அவ சண்டை போடுறதுக்கு தயங்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா பாண்டவாகா யுத்த பிரியாகா, யுத்தத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவானா. அவ ரொம்ப வந்து ரொம்ப நன்னா பாடுவா, ஆனா அவளுக்கு கச்சேரியில இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவ கிட்ட போய் கச்சேரிக்கு நம்ம ஆஃபர் பண்ணுவோமா? அதே மாதிரி அவன் நன்னா சண்டை போடுவா, நன்னா விளையாடுவான் கிரிக்கெட்டு, ஆனா அவனுக்கு டோர்னமெண்ட் ஆடுறதுல ஆசை இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. இவா வந்து என்ன அப்படின்னா இவா தீராகா சாகசாகா, அதே மாதிரி யுத்த பிரியாகா. யாரா சண்டை கூப்பிட்டா they are always ready with their இது வெப்பன்ஸ். புரியுறதா? அதுக்கப்புறம் யுத்த பிரியாகனா வெறும் சண்டை போடுற மாத்திரம் போறவா கிடையாது, சரணாகத வச்சலா. அவ கிட்ட அடைக்கலம்னு யாராவது ஒருத்தர் அடைஞ்சு விட்டா அப்படின்னா அவளை விட மாட்டான். புரியுதா? அப்புறம் தீனேஷு பக்ஷபதிதாக, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சரி 2 பேர் சண்டை போடுறாப்பா, கடோத்கஜனும் இந்த பிராமணனும் சண்டை போட போறா. கடோத்கஜன் சைடு போனா நம்மளுடைய விக்டரி வின் ஜெயம்ங்கிறது நிச்சயம். இந்த பிராமணன் சைடு போனா தோத்து போயிடுவோம் அப்படிங்கிறவா கிடையாது. அவ எப்படின்னா தீனேஷு பக்ஷபதிதாக, தே ஆல்வேஸ் டேக் த சைட் ஆஃப் தீனாக, கஷ்ட அர்த்தாக, யாரு கஷ்டப்படுறாளோ அவா சைடு எடுத்துக்கிறவா. அதுக்கப்புறம் கிருத சாகசாக, தன்னுடைய ஒரு சாகசத்தை காமிக்க கூடியவா. அப்புறம் ஏவம் விதையும் முன்னாடி காமிச்சுட்டோம், ஏவம் வித பிரதிபய ஆக்கிருதி சேஷ்டிதானா, இந்த மாதிரி இருக்கான் பாரு. பிரதிபயம்னா பயங்கரமான ஒரு ஆகாரத்தை வச்சுட்டு இருக்கிற இவனுடைய, இவனுக்கு யதார்த்தம் தண்டம் தாரயித்தும், சூட்டபிளா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தே சமர்த்தாக. இல்ல நல்லா இருக்கு. இது வரைக்கும் படிச்ச ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகம் நல்லா இருக்கு, சிம்பிளா இருக்கு, ஆனா நல்ல பரிகர அலங்காரம் இல்ல.
ஆமா. போஸ்தாத ந தத்ர பாண்டவாக இதி மன்யே. ஐயோ இல்ல அப்பா, அங்க பாண்டவர்கள் இப்போ இங்க இல்ல அப்படின்னு சொல்றான் அந்த பெரிய பையன். கதம் துவம் ஜானீஷே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்பா கேக்குறார். ஸ்ருதம் மயா தஸ்மாத் ஆகச்சதாத் கேனச்சித் பிராமணேன சதகும்பம் நாம யஜ்ஞம் அனுபவித்தும் மகர்ஷேஹே தௌமஸ்ய ஆசிரமம் கதாஹா. சோ பாண்டவாக, பாண்டவர்கள் மகர்ஷேஹே மகரிஷியான தௌம்யன்னு ஒரு ரிஷி, அவருடைய ஆசிரமத்துக்கு கதாகா, ஆசிரமம் கதாகா. சரியா? அஹ், எதுக்கு அப்படின்னா சதகும்பம் நாம யஜ்ஞம் அனுபவித்தும், சதகும்பம்னு பெயர் உள்ள ஒரு யாகத்தை அனுபவித்தும் செய்வதற்கு போறா. சரியா? அனுபவித்தும்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். டு டேக் பார்ட் இன் தி யாகம். ஓகேவா? உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஸ்ருதம் மயா தஸ்மாத் ஆகச்சதா கேனச்சித் பிராமணேன ஸ்ருதம். சோ யாரோ ஒரு பிராமணனுடைய அந்த சதகும்ப ஹோமத்திலேருந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பிராமணனுடைய வாயினால் அவன் மூலமாக மயா ஸ்ருதம் என்னால் கேட்கப்பட்டது. புரியுறதா? அப்படின்னு சொல்றான். ஹந்தாக ஸ்மஹ, அவ்வளவுதான், போச்சு போ, நம்ம அழிஞ்சோம் அப்படிங்கிறார் அப்பா. தாத்த நது சர்வ ஏவ ஆசிரம பரிபாலனார்த்தம் இக ஸ்தாபிதா கில மத்தியமாக. சோ வந்து எல்லாரும் போயிடலப்பா, ஆசிரமஸ்ய பரிபாலனார்த்தம், ஆசிரமத்தை காப்பாத்துறதுக்கும் சொல்றோம். எல்லாரும் வீட்டை திறந்து போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த யாராவது ப்ரொடெக்ட் பண்ணணுமோ, அதனால ஸ்தாபிதா மத்தியமகங்கிறது பீமா, பீமஹ ஸ்தாபிதः அப்படின்னு. எது ஏவம் சந்நிஹிதாக சர்வே பாண்டவாக. ஏர்சி பீமன் இருந்துட்டா போறோம், எல்லா பாண்டவர்களுக்கும் பாண்டவர்களும் இருக்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ ஒரு பலசாலி இல்லையா? எதி ஏவம், எதி ஏவம் அப்படின்னா இஃப், சோ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். எதி ஏவம் அப்படின்னா எதி பீமஹ ஆசிரமே வர்த்ததே தர்ஹி சர்வே பாண்டவாக சந்நிஹிதாக இதுவது. எல்லா அதாவது அவர் ஒருத்தர் இருந்தாலே போறோம், 100 பேருக்கு சமானம் அப்படின்னு சொல்ற போனோம். அந்த ஒரு வாத்தியார் வந்து காலேஜுக்கு வந்துட்டா போறோம், எனக்கு அவர் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவார். தர்க்கமா இருக்கட்டும், வியாக்கரணமா இருக்கட்டும், சாகித்யமா இருக்கட்டும், அவர் ஒரு 5 வாத்தியாருக்கு சமானம் அப்படின்னு சொல்ற போனோம். அந்த மாதிரி இந்த பீமனே 5 பேருக்கு சமானம். புரியுறதா? சச்ச अपि अस्यां वेलायां व्यायामपरिचयार्थं विप्रकृष्टदेशस्थः इति श्रूयते. சச்ச அப்பி, அந்த பீமரும் கூட அஸ்யாம் வேலாயாம் இந்த சமயத்துல வியாயாம பரிச்சயார்த்தம், வியாயாமம்னா எக்ஸசைஸ், தன்னோட எக்ஸசைஸ, மல்ல வியாபாரம் இல்லையா, மல்யுத்தம் தானே பண்ணுவான் பீமன், அதனுடைய பரிச்சயன அபியாசக, பிராக்டிஸ் பண்றதுக்கோசரம் விப்ரகிருஷ்டஸ்ய விப்ரகிருஷ்ட தேசஸ்ய இது ஸ்ரூயதே, பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கான். விப்ரகிருஷ்டம் அப்படின்னா நிகட்டம்னு அர்த்தம். பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கா. அந்த நிராசாக ஸ்மஹ பவது புத்திர வியபஸ்ரயிஷ்யே தாவதேனம். போ, திருப்பியும் வந்து ஹந்தாங்கிறது துக்கத்துல சொல்றது. என்ன நிராசாக ஸ்ம, எங்களோட நம்மளுடைய நிர்கதாக ஆஷாக ஏஷாம் தே நிராசாக, நம்ம வந்து போக்கடிக்கப்பட்ட நம்பிக்கையோட, ஏதோ பீமன் காப்பாத்துவான்னு நினைச்சோம், அவனும் எங்கேயோ போயிருக்கான்னு விட்ட. ஏனம் புருஷம் வெபஸ்ரயிஷ்யே, இவன் கிட்ட வெபஸ்ரயிஷ்யே அப்படின்னா பிரார்த்தயிஷ்யேன்னு அர்த்தம். பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த அதாவது அஹ், சாட்சிக்காரன் கிட்ட போறதை விட சண்டைக்காரன் காலில் விழலான்னு வரணும். தேடுறவாழ பாண்டவா இல்ல, சரி பீமனும் இல்ல அப்படிங்கறதுனால சரி இப்ப நமக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது, மத்தவாழ தேடுறதுக்கு பதிலா பேசாம இந்த கடோத்கஜன் காலில் விழுந்து விடுவான், இவன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். அலம் அலம் பரிசிரமேன, போறோம் பிரார்த்தனாசிரமேன அலம், ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிறான். புரியுறதா? அலம் வந்ததுனால பரிசிரமேனங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு இல்லையா, உபபத விபக்தி இல்லையா? ம். அப்புறம் புத்திர நிர்வேத பிரத்யர்த்தினி கலு பிரார்த்தனா பவது பஷ்யாமஸ்தாவது போஹோ போஹோ புருஷ அஸ்தி அஸ்மாகம் மோக்ஷா. சோ நிர்வேத பிரத்யர்த்தினி கலு பிரார்த்தனா, பிரார்த்தனாங்கிறது நிர்வேதம் அப்படின்னா அஹ், அதாவது ஒரு ஒரு கஷ்டம், அதனுடைய ஒரு பிரத்யர்த்தினி, அதாவது நிர்வேதா அப்படிங்கிறது விராகம்னு போட்டிருக்கார், அயத்தனத்துவம் நிராஷா வா அப்படின்னு, தஸ்ய பிரத்யர்த்தினி அதுக்கு விரோதினியா இருக்கு. ஓகே, ஓகே. நிர்வேத பிரத்யர்த்தினி கலு பிரார்த்தனா, சரி, பிரார்த்தனை பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கறத ஒரு மாதிரி நமக்கு இப்ப சூட்டபிளா ஆயிருக்கு. ஆ?
ஒரு மாதிரி நம்பிக்கை கொடுக்கறதுங்கிற அர்த்தம். சரியா? ம். நிர்வேத பிரத்யர்த்தினி கலு பிரார்த்தனா பவது பஷ்யாமக தாவத் பார்க்கலாம். போஹோ போஹோ புருஷ அஸ்தி அஸ்மாகம் மோக்ஷா, எங்களுக்கு வந்து ரிலீஃப், எங்களை ரிலீஸ் பண்ணிடுவியா அப்படின்னு கடோத்கஜனை பார்த்து கேட்கிறா. அப்ப கடோத்கஜன் சொல்றார், மோக்ஷோ அஸ்தி சமயத்தக. சோ மோக்ஷா அஸ்தி, ஆனா சமயத்தகனா ஒரு கண்டிஷன் அர்த்தம். அண்டர் ஒன் கண்டிஷன் ஐ வில் ரிலீஸ். கஹ சமயஹா, சமயஹானா டைம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல சமயஹா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ன ஒரு கண்டிஷன். சரியா? கஹ சமயஹா, என்ன கண்டிஷன் அப்படிங்கிறோம். அஸ்திமே தத்ர பவதி ஜனனி, என்னோட அம்மா இருக்கா. சரியா? ஆஹ் தயா அகம் அக்ஞப்தः, அவளால் நான் கட்டளைக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். சா மாம் ஆக்ஞாபிதவதி, அது கர்த்தரி பிரயோகம் இல்லையா? தயா அகம் ஆக்ஞப்தः கர்மணியில இருக்கு. அவளால் நான் ஆக்ஞைக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். என்ன ஆக்ஞை அப்படின்னா, புத்திர மம உபவாச நிசர்கார்த்தம் அஸ்மின் வனப்பிரதேசே கஷ்டித் மானுஷः பரிமிருக்ய ஆனேதவ்யः இதி. அவ பாவம் ஹிடிம்பி ராட்சசி, அவ வந்து ஏதோ ஒரு உபவாசம் இருக்கா. உபவாசம்ங்கிறது ஃபாஸ்டிங் இல்லையா? அஹ் மம உபவாச நிசர்கார்த்தம், டு பிரேக் மை ஃபாஸ்டிங், நான் என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அஸ்மின் வனப்பிரதேசே, இந்த வனப்பிரதேசத்துல கஷ்டித் மானுஷः பரிமிருக்ய ஆனேதவ்யः, ஏதோ ஒரு மனுஷனானவன், பரிமிருக்ய அப்படின்னா அன்விஷ்யன்னு அர்த்தம், சர்ச் பண்ணி நீ ஆனேதவ்யः, துவயா ஆனேதவ்யः. புரியுறதா? ஆ மம உபவாச, என்னுடைய உபவாச நிசர்கார்த்தம், உபவாசத்தினுடைய கம்ப்ளீஷனுக்கோசரம், அஸ்மின் வனே, இந்த வனத்தில், கஷ்டித் மானுஷக பரிமிருக்ய ஆனேத்தவ்யா, ஏதோ ஒரு மானிடரானவன், பரிமிருக்ய தேடி, அன்விஷ்ய ஆனேதவ்யா, இங்க அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆனேதவ்யா. சரியா? ததோ மயா ஆசாதிதா பவான், அந்த ததக அப்படின்னா தஸ்மாத் காரணாத்து, இந்த மாதிரி அம்மா எனக்கு ஒரு ஆக்னியை கொடுத்ததுனால, மயா பவான் ஆசாதிதா, என்னால் நீங்கள் அணுகப்பட்டவர்களாக இருக்கு. பிராப்தகன்னு அர்த்தம். புரியுறதா? சரியா? சரியா இருக்கா? சோ ததः மயா ஆசாதிதः பவான், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பத்னியா சாரித்திரசாலின்யா த்விபுத்திரः மோக்ஷம் இச்சசி, பலாபலம் பரிஜ்ஞாய புத்திரம் ஏகம் விசர்ஜய. சோ வந்து என்ன அப்படின்னா, சாரித்திரசாலின்யா பத்னியா சக, உன்னுடைய சரித்திரத்தினுடைய ரொம்ப கேரக்டரோட இருக்கின்ற அந்த சச்சரித்திரான்னு அர்த்தம். ஒரு மாதிரி பதி தர்ம பராயணா, பதி, அந்த பதிவிரத்தையா இருக்கின்ற பத்னியா சக உன்னுடைய. சோ இந்த சாரித்திரசாலின்யாங்கிறது கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் பத்னியா. பத்னிங்கிறதும் திருத்தியா விபக்தியில இருக்கு, சாரித்திரசாலின்யாங்கிறதும் திருத்தியா விபக்தியில இருக்கு. சோ சரித்திரஸ்ய பாவம் சாரித்ரியம், சாரித்ரியம், அஹ், அந்த சாரித்திர ஷாலின்யா பத்னியா, அவளால், அவளோடு கூட சக த்விபுத்திரஹ மோக்ஷம் இச்சசி. சோ நீ என்ன பண்ணலாம், த்விபுத்திரஹ அப்படின்னா துவௌ புத்திரௌ யஸ்ய சஹ. சோ த்விபுத்திரஹங்கிறது யாருக்கு அட்ஜெக்டிவா போறது? யாருக்கு அட்ஜெக்டிவ் த்விபுத்திரஹ? பிராமணனுக்கு அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா? சாரித்திரசாலின்யா பத்னியா சக த்விபுத்திரஹ துவம், துவௌ புத்திரௌ யஸ்ய சக த்விபுத்திரஹ மோக்ஷம் இச்சசி, மோக்ஷத்தை விரும்புகிறாய். சரியா? அதாவது முக்திம் வாஞ்சசி சேத்து, நீ அந்த மாதிரி நீ, உன்னோட பத்னி, உன் ரெண்டு புள்ளை, நீ வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணேனா, இந்த மாதிரி ரிலீஸ் கேட்டேனா, பலாபலம் பரிஜ்ஞாய புத்திரமேகம் விசர்ஜய, நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பலாபலம் யோக்கிய அயோக்கியம் பரிஜ்ஞாய, அதை டிசைட் பண்ணிண்டு, ஏகம் புத்திரம் விசர்ஜயன தியஜ, ஒரு புள்ளைய விட்டுடு. சரியா? மூணு பேர்ல பாவம் இவன் தான் பலசாலி அப்படின்னு அந்த பலசாலியை விடலாம். இல்லைன்னா மூணு புள்ளையில இவன் தான் வீக்கு, இவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுடலாம். சோ அந்த மாதிரி பலாபலம் பத்திரமேகம் பலாபலம் பரிஜ்ஞாய,
பல அபலம் அப்படின்னா பலாபலம் அப்படிங்கிறது யோக்கியம் அயோக்கியம் அதை பரிஜ்ஞாய அதை டிசைட் பண்ணிட்டு ஏகம் புத்திரம் விசர்ஜய ஒரு புள்ளைய விட்டுடு அப்படின்னு சொல்றான். புரியுறதா? உடனே இந்த விருத்தன் சொல்றான், ஹம்போஹோ ராட்சச அபசாத கிம் அகம் அப்ராமணக. நான் என்ன நீச்ச ராட்சசன் அர்த்தம் அபசாதனா. நான் என்ன நீச்சமான ஒரு பிராமணனா? பிராமணः ஸ்ருதவான் விருத்தः புத்திரம் ஷீல குணான்விதம் புருஷாதஸ்ய தத்வா கம் கதம் நிவൃத்திம் ஆப்னுயாம். ஒரு பிராமணன் மாத்திரம் இல்ல, எந்த அப்பா தான் பிராமண ஜாதியில பிறந்தவா மாத்திரம் தான் அப்படி இருப்பா? எல்லா ஜாதியில இருந்தவாலும் தன் பிள்ளையில கொடுக்கறதுங்கிறது என்ன எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? பிராமணக ஸ்ருதவான், நான் அதீத வேதக. பிராமணங்கிறது அதீத வேதக. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்ருதவான், நல்லா படிச்சிருக்கேன் சாஸ்திரத்தை. ஸ்ருதவான்கிறது அதீத வேதக. பிராமணங்கிறது பிரம்ம சம்ஸ்கார சம்ஸ்கிருதா த்விஜக. அந்த பிரம்மோபதேசமான ஒரு பிராமணன் நானு. ஸ்ருதவான் அப்படின்னா வேதத்தை படிச்சவன். விருத்தக விகத வயஸ்கா, வயசானவன் நான். புத்திரம், புத்திரம்க்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா ஷீல குணான்விதம் புத்திரம். நல்ல ஒரு ஷீலம்னா நல்ல ஒரு சரித்திரம், நல்ல கேரக்டரோட. ஷீலம் ச குணாச்ச தைஹி அன்விதம், அந்த ஷீல குணத்தோட இருக்கின்ற புத்திரம், புத்திரனை. புருஷா தஸ்ய தத்வா, புருஷனான இவனிடத்தில் கொடுத்து விட்டு அகம் கதம் நிர்வൃத்திம் ஆப்னுயான், நான் எப்படி நிர்வൃத்தி நிம்மதியை அடைவேன், இங்கேருந்து நான் எப்படி கிளம்பி போவேன் அப்படிங்கிறேன். ஹவு கேன் ஐ லீவ் மை நிர்வൃத்திம்னா முக்திம். உங்ககிட்டேருந்து நான் ரிலீவ் பெறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என் பிள்ளைய கொண்டு போய் ஒரு ராட்சசன் கிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி போவேன்? புரியுறதா? அஹ் புருஷம் புருஷம் அத்தி இது தஸ்ய புருஷாதஸ்ய. புரியுறதா? அஹ் புருஷஹன நரம். புருஷம் அத்தி பக்ஷதி இது தஸ்ய புருஷாதத் அஸ்ய அஹ், அஹ், தத்வா கொடுத்துட்டு அகம் கதம் நிர்வൃத்திம் ஆப்னுயாம், நான் எப்படி இங்கேருந்து மோட்சத்தை விரும்பி கிளம்பி போவேன் அப்படின்னு அவன் சொல்றான். புரியுறதா உங்களுக்கு? அஹ் அப்புறம் கடோத்கதன் சொல்றான், எதி அர்த்திதः த்விஜஸ்ரேஷ்ட புத்திரம் ஏகம் ந முஞ்சசி சகுடும்பः க்ஷணேனேவ விநாசம் உபாஸ்யசி. ஹே த்விஜஸ்ரேஷ்ட, த்விஜாளுக்குள்ள சிரேஷ்டனாக இருக்கின்ற பிராமணனே, எதி அர்த்திதः ஏகம் புத்திரம் ந முஞ்சசி முஞ்சசி சகுடும்பம் க்ஷணேன ஏவ விநாசம் உபாஸ்யசி. இப்ப எதி அர்த்திதः, நீ பிரார்த்தனை பண்ணிண்டேனா ஒரு புத்திரனை விட்டுருவேன். இஃப் யூ ஆர் வில்லிங் டு லீவ் ஒன், இது அந்த அந்த ஒரு புத்திரனையும் எதி அர்த்திதா ஏகம் புத்திரம்னு முஞ்சசி, ஒரு குழந்தைய கூட நீ கொடுக்க மாட்ட அப்படின்னா ச குடும்பம் அப்படின்னா குடும்பேன சகிதம் என்ன க்ஷணேனேவ ஒரே க்ஷணத்துல விநாசம் உபாசியசி, யூ வில் அண்டர்கோ டிசாஸ்டர். ஃபுல் குடும்பத்தையும் அழிச்சுடும். புரியுறதா? ஒரு குழந்தைய விட்டுட்டேன்னா நீ மத்தவா எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு ஆத்துக்கு போயிடலாம். இல்ல கொடுக்க மாட்டேன்னா குடும்பம் மொத்தமா நாசத்தை அனுபவிங்க அப்படிங்கிறான். ஏஷ ஏவமே நிச்சயா. சோ இதுதான், நான் ஹேவ் டிசைடட், நான் யாரையுமே பரித்தியாகம் பண்ண மாட்டேன், எல்லாம் என் குழந்தைகள் அப்படின்னு சொல்றான் அந்த விருத்தன். கிருதகிருத்தியம் ஷரீரம் மே பரிணாமேன ஜர்ஜரம் ராட்சசாக்னோ சுதாபேக்ஷி ஹோஷ்யாமி விதி சம்ஸ்கிருதம். நான் என்ன பண்ணுவேன், என் சரீரத்தை தியாகம் பண்ணுவேனே தவிர என்னோட குழந்தையில கொடுக்க மாட்டேன். எப்படிப்பட்ட சரீரம் அப்படின்னா பரிணாமேன ஜர்ஜரம். பரிணாமகனா சேஞ்சஸ் ஓவர் த இயர்ஸ். என் வயசானதுனால ஜர்ஜரம்னா அப்படியே, ஜர்ஜரம்னா ஓட்ட ஆர் வீக்கான சிதிலீகிருத்தம், ரொம்ப வீக்கான சரீரம். கிருதகிருத்தியம் அப்படின்னா விகிதமான என்னென்ன சம்ஸ்காரங்கள் பண்ணணுமோ அப்படி பண்ணப்பட்ட என்னுடைய சரீரத்தை என்ன ராட்சசாக்னோ சுதாபேக்ஷி ஹோஷ்யாமி விதி சம்ஸ்கிருதம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிருதகிருத்தியம் விதி சம்ஸ்கிருதம் எல்லாம் அந்த சரீரத்துக்கு அப்ஜெக்டிவா போறது. இந்த சரீரமானது பரிணாமேன ஜர்ஜரம் சரீரம் விதி சம்ஸ்கிருதம் விதினா சம்ஸ்கிருதம் அப்படின்னா 40 சம்ஸ்காரங்கள் இருக்கணும் பிறந்ததுல இருந்து. அந்த சம்ஸ்காரங்கள்னால சம்ஸ்கிருதம் சரீரம். கிருதகிருத்தியம் என்னென்ன கர்த்தவிய கர்மா பண்ணிட்டு இருக்கோ அந்த சரீரம், அதை அகம்ங்கிறது நீங்க எடுத்துக்கணும், ஸ்லோகத்துல இல்ல. சரியா? அகம் ஹோஷ்யாமி, ஹோஷ்யாமிங்கிறது தான் வர்பங்க இல்லையா? ராட்சசாக்னோ ஹோஷ்யாமி, ராட்சசக ஏவ அக்னி, அந்த அக்னியில நான் என் சரீரத்தை போட்டு விடுறேன். எதுக்கோசரம்? சுத அபேக்ஷி, என் குழந்தைய சுதானு அபேக்ஷதே
ஸ்பிருஹயதி தச்சீலக புத்திர பிராண ரக்ஷார்த்தி சன்னு. என்னுடைய புள்ளையோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்கோசரம் இந்த ஜர்ஜர சரீரத்தை நான் ராட்சசன்கிற ஒரு அக்னியில போஷியான். சரியா இருக்கா? ராட்சச ஏவ அக்னிஹி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகாலம். ஒன்று நிறுத்திக்கலாமா? ஓகே மேம்.